சண்டே மார்னிங் எப்பவும் போல் எழுந்திரிக்கிறதுக்கு காலையில் ஒரு 8:30 போல் ஆயிடுச்சு. காலையில் நான் எழுந்து வரும் பொழுதே ஹஸ்பண்ட் கறி எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நான் நைட்டே மாவு ஆட்டி வச்சுட்டேன். லாஸ்ட் வீக் ஒரு நாள் நைட்டுக்கு கடையிலேருந்து வாத்துக்கறி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் இல்லைங்களா, அது சாப்பிட்ணும் போல் தோணிகிட்டே இருந்தது. அதனால் சனிக்கிழமையே சொல்லிட்டேன், காலையில் எழுந்ததையும் போய் வாத்து வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாவாட்டி வச்சிட்றேன் இட்லிக்கு அப்படின்ட்டு. 2 பேரும் பேசி செஞ்சதால் சமையல் வேலை கொஞ்சம் நேரமாகவே முடிஞ்சிருச்சு. 8:30க்கு எழுந்திருந்தாலும் ஒரு 10 மணி அப்படிங்கும் பொழுது சாப்பிட்றதுக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வேலை எல்லாமே முடிஞ்சுது. நல்லா ஜம்முன்னு ஒரு வாத்து வறுவல், வாத்து குழம்பு, சுட சுட இட்லி, நல்லா ஃபுல் சாப்பாடுன்னு தான் சொல்லணுங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. அன்னைக்கு நைட்டு நாங்கள் கடையில் வாங்கின சாப்பாடு நைட்டுக்கு 350 ரூபா. ஒரு வாத்தோட ரேட்டே 350 ரூபா தான். 350 ரூபாய்க்கு வாத்து வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சுட்டங்காட்டி 2 நேரத்துக்கு ஃபுல் ஃபேமிலியே சாப்பிட்டுக்கிட்டோம். அந்தளவுக்கு பத்துச்சு. ஸோ கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்கிறதா நல்லது. ஆனால் என்னைக்காவது ஒரு நாளைக்கு செலப்பாக இருந்தால் செஞ்சுக்கலாம், கடையில் வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். மகத்துக்குட்டியை பார்க்கணுன்னு பாப்பா 2 பேரும் ஆட்டோம். அப்படியே அம்மா வீட்டுக்கு அவங்களோட ஒரு 2 மணி நேரம் ஜாலியாக போச்சு. அப்படியே நம்ம வீட்டுக்கு வர்ற வழியில் கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் பாப்பா 2 பேரும் வாங்கணுன்னாங்க, வாங்கிட்டு வந்துட்டோம். ஸ்கூல் தொடங்கி எத்தனை நாள் ஆனாலும் சரி, இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம் வாங்குறது மட்டும் எப்பவுமே குறையவே குறையாது. காலையில் செஞ்ச இட்லி கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. 2 நேரம் நான்வெஜ் ஹெவியாக சாப்பிட்டங்காட்டி நைட்டுக்கு சிம்பிளாக இட்லி உப்புமா செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இட்லி உப்புமா செஞ்சு சாப்பிட்டோம்.